தலைமறைவாகவிருந்த மணிகண்டனை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பி ஓட முயன்றதால் என்கவுண்டரில் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற சம்பவத்தில் மணிகண்டன் என்பவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு சென்ற SSI சண்முகவேல் நேற்று காலை வெட்டி கொல்லப்பட்டார். போலீசாரை தாக்க முயன்றதால் தற்காப்பிற்காக போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தலைமறைவாகவிருந்த மணிகண்டனை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பி ஓட முயன்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொன்ற சம்பவத்தில் மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்களை பகிர்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலம் காவல் நிலைய SSI சண்முகவேல் நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் நடந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக தீர்க்க செல்லும் பொழுது அவர்களுக்குள், அதாவது அந்த 3 நபர்கள் தந்தை 2 மகன்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் பொழுது அவற்றை தடுப்பதற்காக SSI சண்முகவேல் சென்றிருந்தார். அப்பொழுது அந்த நபர்கள் தாக்கியதுல, அரிவாளால் வெட்டியதுல SSI சண்முகவேல் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சீருடையில் இருந்த, பணியில் இருந்த ஒரு SSI வெட்டி கொல்லப்பட்ட அந்த சம்பவம், அதுவும் அதிமுக MLA, வடக்குளம் MLA தோட்டத்துல பணிபுரியக்கூடிய நபர்கள் அவர்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயரதிகாரிகள் அந்த சம்பவத்திற்கு சென்று குற்றவாளிகளை கைது செய்வதற்கான 6 தனிப்படைகளை அமைத்திருந்தார்கள். நேற்று மாலை இந்த வழக்குல 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. திருப்பூரில் வைத்து தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டனுடைய தந்தை மூர்த்தி மற்றும் மூர்த்தியினுடைய மற்றொரு மகன் தங்கப்பாண்டி, இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மணிகண்டனை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. மணிகண்டன் ஓரிடத்தில் பதுங்கி இருந்ததாகவும், அப்பொழுது பிடிக்க சென்ற பொழுது அவர் தாக்க முயன்றதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாகவும் சொல்கிறார்கள். அதனால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இதற்கு அடுத்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கும் உத்தரவிடப்படும். வழக்கமாக இது போன்ற என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தால் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அதன்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு சண்முகவேலும் மற்றொரு ரோந்து பணியில் இருந்த வாகன ஓட்டுநர் 2 பேரும் தான் 11 மணி அளவுல, முன்தினம் இரவு 11 மணி அளவுல அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு 3 நபர்கள் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்ததன் அடிப்படையில் அவர்கள் ரோந்து பணியில் சென்று கொண்டிருந்தவர்கள் அப்பொழுது அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இரவு 11 மணி அந்த நேரத்துல இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாகவும் அந்த இடத்துல இருந்திருக்கிறது. அந்த சண்டையை அவர் விலக்கி விடும் பொழுதுதான் மணிகண்டன் தான் முதலில், தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணிகண்டன் தான் முதலில் இந்த SSI சண்முகவேலை தாக்கியதாக சொல்லப்படுகிறது, அறிவாளால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இவர் குடும்பத்தினருக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தடுப்பதற்காக சென்ற பொழுது அவர் தந்தையை நோக்கி தாக்குவதற்காக வந்ததாகவும் அப்பொழுது தடுத்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு ஆத்திரத்தில் இவரை தாக்கியதாகவும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததாக போலீசார் தரப்புல கூறுகின்றனர். அப்பொழுது சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்ததாக, SSI உயிர் பிரிந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவித்திருந்தனர். நேற்றைய தினம் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு SSI குடும்பத்திடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு காவல்துறை மரியாதையுடன் அந்த உடுமலையில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. தமிழக DGP சங்கர் ஜுவால் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP டேவிட்சன் ஆசீர்வாதம் உட்பட காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முக்கிய குற்றவாளியாக இந்த வழக்கில் தேடப்பட்ட அந்த மணிகண்டனை தொடர்ந்து தனிப்படையினர் தேடி வந்தார்கள். 6 தனிப்படையினர் பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில்தான் நேற்று மாலை 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மணிகண்டனுடைய தந்தை மூர்த்தியும் அவருடைய சகோதரர் தங்கப்பாண்டியும் கைது செய்யப்பட்ட நிலையில மணிகண்டன் தற்பொழுது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், அப்பொழுது அவர் தாக்குவதற்கு, மீண்டும் போலீசாரை தாக்குவதற்கு முயன்றதாகவும், அப்போது தற்காப்புக்காக போலீசார் தரப்புல சுட்டதாகவும் சொல்கிறார்கள். இதனால் அவர் உயிரிழந்து விட்டார் என்றும் தற்பொழுது உடுமலை மருத்துவமனைக்கு
அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக வந்து கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கமான நடைமுறையாக இந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கான சட்டப்பிரிவுகள் சேர்த்து அதற்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் வந்து அந்த மணிகண்டனுடைய உடல் வந்து பிணக்குறாய்வு செய்யப்பட இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த இந்த நபருக்கு ஏற்கனவே வந்து குற்ற பின்னணி உடைய நபர் என்று போலீசார் வந்து தெரிவித்திருந்தார்கள். எஸ்எஸ்ஐ கொலை சம்பவத்திற்கு பிறகு யார் கொலையாளிகள் என்பது தொடர்பாக விசாரித்த பொழுது அவர்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் ஏற்கனவே வந்து அந்த பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்துல குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய நபர்கள் என்றும் போலீசார் தரப்புல தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு இடத்தில் பணிக்கு அவர்களை அமர்த்தும் பொழுது அவர்களுடைய குற்ற பின்னணியை உறுதி செய்துதான் அவர்களை பணியமர்த்த வேண்டும் என்று காவல்துறையினர் ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஒரு குற்ற பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் போலீசார் நேற்றைய தினம் வந்து தெரிவித்திருந்தார்கள். இதனிலையில் இந்த என்கவுண்டர் சம்பவம் வந்து நடந்திருக்கிறது. மற்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்கள் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அன்றைய தினம், என்ன நடந்தது, ஏன் அவர் வந்து எஸ்எஸ்ஐயை வந்து தாக்கினார்கள் என்பது தொடர்பாக ஒரு பக்கம் அவர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 2025 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு காவல்துறை பணியில் இருந்த காவல்துறையினர் என இதுவரை வந்து ஒரு 6 பேர் இது போன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக இரவு நேரங்கள்ல அது போன்ற ரோந்து பணிகள்ல முக்கியமாக வந்து இரவு நேரம் ரோந்து பணிகள்ல செல்லக்கூடிய காவல்துறையினர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தங்களுடைய பாதுகாப்புக்கான நடைமுறைகளை என்ன பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விரிவான ஒரு சுற்றறிக்கையும் டிஜிபி தரப்புல கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையில மண்டலங்களில் ஐஜிக்கள் என்றால் ஐஜிக்கள், அதே போன்று காவல் ஆணையரகங்கள்ல அது போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கூட இரவு நேர ரோந்து பணியில 45 வயதுக்கு உட்பட்ட பெண் காவலர்களை பயன்படுத்தலாம். அதற்கு மேலே இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து இன்ஸ்பெக்டரில் இருந்து சப் இன்ஸ்பெக்டரில் இருந்து அது போன்ற காவலர்கள் வரை 45 வயதிற்கு மேற்பட்ட பெண் காவலர்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரவு நேரங்கள்ல வந்து துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எஸ்ஐ என்றால் அவர் சொந்த துப்பாக்கியை வந்து பயன்படுத்த வேண்டும். அவர் வந்து ரோந்து பணிக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு செல்லும் பொழுதோ அந்த பாதுகாப்புடன் அவர் வந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வந்து பல்வேறு காவல்துறை அதிகாரிகளால் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வந்து பணியில் இருந்த ஒரு எஸ்எஸ்சியை வந்து இது போன்று தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில தான் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய மொத்த குற்றவாளியை வந்து போலீசார் என்கவுண்டர் மூலமாக கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற சம்பவத்தில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3ஆவதாக மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். தலைமறைவாகவிருந்த மணிகண்டனை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பி ஓட முயன்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. எஸ்எஸ்ஐ வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் தந்தை மூர்த்தி, இளைய மகன் தங்கப்பாண்டி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மணிகண்டன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.